GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி பயணம் குறித்து தான் கடந்த 2 நாட்களாக அரசியலில் பேசும் பொருளாக இருந்தது. டெல்லிக்கு அவர் சென்றது, துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது, அமித்ஷாவை சந்தித்தது, அதெல்லாம் சரிதான். ஆனால் திரும்பி வரும்பொழுது முகத்தை மறைத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி, அந்த காட்சியும் புகைப்படமும் வெளியாச்சு. அது ஒரு பேசு பொருளாக மிகப்பெரிய விமர்சனமும் செய்யப்பட்டது. பொதுவாக அவர் டெல்லி அவர் போகும்போது ஏற்கனவே செய்தியாளர்லாம் சந்திச்சிருக்கிறார், டெல்லி விமான நிலையத்திலாம் சந்திச்சிருக்கிறார். அந்த சந்திப்பும் நடக்கலை. சென்னை வந்தவர் சென்னையிலையும் சந்திக்கலை, சேலம் போயிட்டாங்க அப்படின்னு செய்தி. இப்போ ஏன் சந்தித்தார் அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் நடந்து வருது. இப்போ அவரே ஒரு சேலத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். முகத்தை ஒரு கட்சிப்பாலம் தொடச்சது ஒரு அரசியலாக்குறாங்க, இதில் என்ன அரசியல் இருக்குது, அப்படி முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது அவர் முகத்தை கூட தொடச்சிருக்கலாம். நானும் விருப்ப வெறுப்பின்றியே பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை ஒரு முகத்தை கூட தொடச்சிருக்கலாம், ஹூ நோஸ். இல்லை, அவர் சைடில் முற்றிலும் நியாயம் இல்லை அப்படின்னு நான் தள்ள விரும்பலை ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையில. ஆனால் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது இந்த ஐயமும் இந்த சந்தேக பார்வையும் விழுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவருடைய நடவடிக்கை தான். இப்போ நீங்க பொதுவா எந்த கட்சிகளும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கின்ற பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையை அறிவித்து, அதற்கான ஒரு நோக்கத்தை அறிவித்து, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் கூட்டணி சேருவாங்க. இப்ப இவர் என்ன சொன்னாரு, 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்ல, 2029 கூட்டணி இல்லை, ஏன் இனி வரும் நாட்கள் ஒரு நாட்களில் எந்த தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொன்னவர் டெல்லிக்கு செல்கிறார். என்ன சொல்லிட்டு போறாரு? டெல்லிக்கு போகும்போது நான் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் 3-4 கார் மாறி 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 போய் யாரை பார்க்கிறாரு? அன்னைக்கு அமித்ஷாவை பார்க்கிறாரு. அமித்ஷாவை பார்த்து விட்டு அவருடைய கார் கேட்டை தாண்டி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அப்போ கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் எழுதுச்சு. அதன் பிறகு அதை நோக்கி அவங்க எங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டவுட் எங்க வந்துச்சுன்னா, சார் நீங்க ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர், நீங்க எதுக்கு 3 கார் மாறி மாறி போகணும்? இல்ல, அதை பத்தி இன்னைக்கு கேட்கும்போது கிடைக்கிற கார்ல போய்க்குவாங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன உங்களை மாதிரி எல்லாம் வசதி படைத்தவர்களா? கிடைக்கிற கார்ல போய்க்க வேண்டியதான். தப்பு இல்லைங்க, அது ஒண்ணுமே தப்பு இல்லை. அவருக்கு கிடைச்ச காரை பாத்தீங்களா, அது இம்போர்ட்டட் காரு. ரொம்ப ஏழப்பட்டவர் இம்போர்ட்டட் கார்ல அவருக்கு கிடைச்ச கார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் தான் அவருக்கு கிடைக்குது. ஏதோ ஷேர் ஆட்டோல ஏறி போன மாதிரியே பேசுறாரு. அதுதான் நம்ம கோவம் வருது. நான் என்ன சொல்றேன், சரி சார், நீங்க கிடைச்ச கார்லயே போறீங்க, ஒரே கார்ல போங்க. டெல்லியில நீங்க தங்கியிருந்த இடத்திலிருந்து அமித்ஷா வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு 3 கார் கிடைக்குதா? பெருமாள் பிச்சை சாமி படத்துல மாறி மாறி போன மாதிரி நீங்க போனீங்க. ஏன் இவ்வளவு இந்த வேலை, ஏன் இந்த பித்தலாட்டம் என்ற கேள்வி அங்கதான் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் போனீங்க, வந்தீங்க, கூட்டணி அறிவிச்சீங்க, முடிஞ்சது, ரைட். அப்புறம் செங்கோட்டையனுடைய பிரச்சனை வருது. செங்கோட்டையன் என்ன செய்யறாரு பாருங்க, நான் ராமரை வழிபட போகிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் அமித்ஷாவை பார்த்தார். அமித்ஷா பார்த்த உடனே, ஏன் சார் அமித்ஷா பார்க்கத்தான் போனீங்களான்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. எங்க ஊர்ல ஒரு ரயில் கொஞ்சம் முன்ன பின்ன கிளம்புது, நேரம் சரியில்லை, அந்த ரயிலுடைய நேரத்தை மாத்தி வைக்கிறதுக்காக நான் போனேன்னு ஒரு கதை சொன்னார். இது நம்புற மாதிரியா இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்க உங்க உட்கட்சி பஞ்சாயத்து பேச தான் போனீங்க, ரயில் நேரத்தை மாத்திரதான் சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி அமித்ஷாவை பார்க்கறதுக்கு கிளம்பி போன எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க போனேன். வாழ்த்து தெரிவிச்சாரு. அதான் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துருங்க. ஏதுக்கு அமித்ஷா பார்க்க போனீங்க? தப்பு இல்லை, அமித்ஷா பார்க்கலாம், பார்க்க கூடாதா என்ன? பார்க்கலாம். திருப்பி என்னுடைய கேள்வி, நீங்க ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்னா அமைச்சருக்கு நிகரான அதிகாரம் கொண்டவர், இன்னும் சொல்லப்போனா அதை விட கூடுதலான அதிகாரம் படைத்தவர். அப்போ ஒரு புரோட்டோகால் இருக்கு, நீங்க இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும். எதுக்கு உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குது? ஏன் கொடுத்துருக்கு? அப்ப நீங்க போற வர வழியில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து போச்சு, அல்லது ஏதேனும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா யாரு பொறுப்பெடுக்கிறது? நீங்க போலாமா சார்? பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் சார் அப்படி போகக்கூடாது. ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு உள்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுத்தா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பத்திரிகையாளர்களை ஏமாற்றுவதற்காக, பத்திரிகையாளர்கள் கண்ணில் மண்ணை தூவதற்காக நீங்க வந்த வாகனத்துல
முன்னாடி பின்னாடி போலீஸ் போன வாகனத்துல வேற ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டு அந்த கான்வாய் வந்து முதலே கிளம்பி போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன கன்வே பண்ண வருவீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னு அங்க பத்திரிகையாளர்கள்லாம் நம்பட்டும், நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கெடுவாய்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, பத்திரிகையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க, யாரும் நம்பல. இப்ப இந்த கார் வெளியில வருது, அப்ப ஒரு டவுட் வருது, பத்திரிகையாளர்கள் போயிருப்பாங்கன்னு நம்பி நீங்க அவங்களை அனுப்பிட்டு நீங்க பிரைவேட்டா ஒரு கார்ல போறீங்க, ஒரு சொகுசு கார்ல, அது இம்போர்ட்டட் காரு, பல கோடி மதிப்புள்ள காரு. அப்ப பத்திரிகையாளர்கள் வெளியில நிக்கிறத பார்த்து விட்டு ஐயோ பத்திரிகையாளர்கள் நம்மளை பார்த்திடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றீர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், உங்கள் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. எடப்பாடி நீங்க சார் அமித்ஷா சந்திக்கிறது ஒன்றும் பெரிய பாவம் இல்ல. இங்கேருந்து போகும்போதே நான் சந்திக்க தான் போறேன், டெல்லிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. பார்த்துட்டு வெளியில வரும்போது அதே மாதிரி நான் என்ன சார் சொல்றேன், ஒண்ணு இல்ல சார், இந்த பஞ்சாயத்து வந்துச்சு, வெளியில வராருல, நீங்க போன கான்வாயிலே வாங்க, வெளியில வாங்க, செய்தியாளர்கள் நிற்பாங்க. இப்போ ராஜ்பவனுக்கு போவாங்க ஆளுநரை பாக்குறதுக்கு, மனு கொடுக்கறதுக்கு, ஏதாவது மனு கொடுத்துட்டு வெளியில வரும்போது பத்திரிகையாளர்கள் நிற்பாங்க. இப்ப நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நானும் பத்திரிகை தொழில இருக்கிறேன். இப்ப நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் மைக் வச்சுட்டு அங்க நிற்பாங்க. வரக்கூடிய தலைவர்கள் என்ன செய்வாங்க, வந்து அங்க நின்று தாங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை, இந்த சந்திப்பிற்கான காரணத்தை சொல்லிட்டு கிளம்புவாங்க. சார் ஒருவேளை டைம் இல்லை அல்லது பத்திரிகையாளர்களிடம் இதை சொல்ல விரும்பலைன்னா கூட கையாட்டிட்டு போவாங்க, விஷுவல்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அமித்ஷாவை சந்திச்சீங்கல்ல, வாங்க, பத்திரிகையாளர்கள் அங்க நிக்கிறாங்கல்ல, முறையா நின்று, தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நலம் விசாரித்து விட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ரைட், என்ன கேள்வி சொல்லுங்க, என்ன கேட்க போறாங்க, அவங்க என்ன சொத்தி அடிக்க கட்ட போறாங்க, அமித்ஷாவை ஏன் சார் பார்க்க வந்தீங்க, செங்கோட்டையன் தொடர்பா பேசுனீங்களா, இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர் சந்திப்புல சேலத்துல கேட்டாலும் இந்த கேள்வி அங்க கேட்க போறாங்க, பதில் சொல்லிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப நீங்க உங்க கான்வாயை முதல்ல அனுப்பிட்டு நீங்க ஒரு சொகுசு கார்ல தனியாக போகின்ற பொழுது அதை படம் பிடித்து விடக்கூடாது என்று நினைத்து நீங்கள் கைக்குட்டையால் முகத்தை மூடினீர்களோ என்று ஐயம் ஏற்படுவதற்கு நீங்க தான் காரணம். ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இவருக்கு அருகில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அது எல்லா ஊடகத்திலும் இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்த செய்தியைத்தான் நான் சொல்றேன், நான் என்னுடைய செய்தியை சொல்றேன். அந்த தொழிலதிபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டதாகவும் அது குறித்து அவர் பதில் சொல்ல மறுத்ததாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகின நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க சார். அந்த தொழிலதிபர் தான் இவர், அமித்ஷா, இந்த இருவரும் மட்டும் பேசிய அந்த இடத்தில் மூன்றாவதாக ஒருவர் மொழிபெயர்ப்பாளர் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது, அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது, இந்த இருவரும் ஆங்கிலத்தில் பெரிய அளவுல உரையாடக்கூடியவர்களும் அல்ல. நான் யாரையும் குறைபாடா சொல்ல, பிராக்டிக்கலா பேசுறேன். அப்போ கண்டிப்பாக அங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை, இருவருக்குமே தேவை. அது தப்பு இல்லை, அது ஒன்றும் பெரிய குறையல்ல, யாரா இருந்தாலும் தப்பு இல்லை. அப்ப அந்த மொழிபெயர்ப்பாளராக அந்த தொழிலதிபர் இருந்திருக்க கூடும் என்று சில செய்திகள் கசிகின்றன. தெரியல, அதனுடைய உண்மை தன்மை தெரியல, அப்படி ஒரு செய்தி வருது. இப்ப என்னோட கேள்வி என்ன சார், இப்ப இந்த டவுட்டுக்கெல்லாம் நீங்க தானே வழிவகை செய்தீர்கள்னு கேட்க, நீங்க திறந்த மனதோடு உங்களுடைய சந்திப்பை பற்றி சொல்லிட்டு அப்படி போனா பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் ரகசியமா மூடி மறைத்து போறப்ப எந்த கார்ல யாருடைய காரு யார் கூட இருந்தா அதெல்லாம் கேள்வி, எதுக்கு சந்திக்கிறோங்கிறத நான் சொல்லிட்டேன், தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். ரைட்டு, நான் நினைக்கிறேன் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை வந்த இடத்துல அமித்ஷா நீங்க இதுக்கு முன்னாடி வைக்கலையா, இதுக்கு முன்பாக அமித்ஷா பார்த்தபோது வைக்கலையா, இப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியதா? இது அவரு ஒரு செய்தியை மழுப்புறதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உண்மையிலுமே அங்கே என்ன நடந்திருக்கும். இப்போ அதிமுகவில் 3 பேரை சேர்க்க சொல்லி வலியுறுத்துறதுக்காக அந்த தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் சொன்னது எல்லாரும் வெளியேற்றப்பட்டவர்கள் இணைந்தாதான் 2026 ஒரு வெற்றி பெற முடியும், அதிமுகங்கிற இயக்கம் மீண்டும் வலுவா இருக்கணும்னா அதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு, வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த 3 பேரை இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிஜேபியோட ப்ரெஷருக்காக தான் வர சொல்லியிருக்காங்களா, இல்லை இவர் அங்கே வந்து 3 பேரை சேர்க்க முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு வந்துட்டாரா, அது என்ன நடந்திருக்கும்? அதுக்கு நான் சொல்றேன் சார். இப்ப நான் சொன்னா கோவப்படுவாங்க, நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுலேருந்து எடுத்து சொல்றேன். செங்கோட்டையன் அவர்களை நீக்குவீர்களான்னு செய்தியாளர்கள் நீங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமா, அது கட்சி தலைமை முடிவெடுக்கும். யார் முடிவெடுப்பாங்க சார்? கட்சி தலைமை. கட்சி தலைமை முடிவெடுக்கும். அப்ப கட்சி தலைமை யாருன்னு இப்ப எனக்கு கேள்வி வருது இல்ல, தேசிய தலைமை அமித்ஷா முடிவெடுப்பார், அப்படித்தானே நான் புரிஞ்சுப்பேன். சார் இது என்ன சார் அநியாயமா இருக்கு, நீங்க இதே அது இல்ல, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பதவி எடுத்தாருல அது இவர் தானே எடுத்தாரு. இல்ல அதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறேனே, அவரை கட்சியில இருந்து நீக்க முடியாதுங்கிற, இவரால நீக்கணும்னா அமித்ஷா ஒப்புதல் இன்றி நீக்க முடியாது, நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க நீக்க ரெண்டும் பார்ப்போம். இவர் கேசி பழனிசாமி நீக்கினார்ல டக்குன்னு,
கேசி பழனிசாமி நீக்கினாரு, இவரை மத்தவங்களை எல்லாம் நீக்கினார்ல, பெங்களூர் போல இந்த எல்லாம் நான் வந்து நீக்கிறேன் சொன்னார்ல. நீங்க செங்கோட்டையை நீக்கிறேன்னு இவர் சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் சொல்ல முடியாது? அமித்ஷாவினுடைய ஒப்புதல் இன்றி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தலைமையை கேட்டுதான் முடிவு பண்ணுகிறாரு. தலைமை யாரு? அதிமுகவினுடைய தேசிய தலைமை அமித்ஷா. நான் அப்படித்தானே குற்றம் சாட்டுவேன். அந்த சந்தேகத்தை நீங்க தானே ஏற்படுத்துறீங்க. சார், நீங்க இந்த சந்திப்பினுடைய நோக்கத்தை கேட்டீங்க, எல்லாரும் சேர்த்துக் கொள்வதால். சந்திப்பின் நோக்கம் அது அல்ல. சந்திப்பின் நோக்கத்தை நான் சொல்றேன். நான் ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனா நான் மட்டும்தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாஜக அதிமுகவை திட்டமிட்டு கபலீகரம் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதற்கு உடந்தை. செங்கோட்டையனை கூப்பிட்டு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. டிடி தினகரனை கூப்பிட்டு நீங்க கூட்டணி விட்டு வெளியில போங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுங்கிறாங்க. ஓபிஎஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்களை எல்லாம் சேர்க்கணும்னு இவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க சேர்த்துறாதீங்கிறாங்க. இவர்கள் எல்லோரையும் பிரித்து விட்டு வேட்டையாடினால் மட்டும்தான் எளிதில் வேட்டையாட முடியும் இந்த கட்சியை, அதிமுக கட்சியை. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த தேர்தலிலேயே அஇஅதிமுக 23 விழுக்காட்டுக்கு வந்துருச்சு. அண்ணாமலை ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்துறார், ஒரு கருத்தை உருவாக்குகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி 18 விழுக்காடு வாக்குகள் அதிமுக இல்லாமல் உருவாக்குறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாமல் போனாங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு டிராமா. அதை நான் இப்ப சொல்லல, அன்னிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டிராமாவுக்கு என்ன காரணம்னா, உங்களோடு சேர்ந்து வாக்கு சதவீதத்தை நாங்கள் உயர்த்தினால் அது வந்து நாங்க கேட்கிற நம்பர் சீட்ஸை வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு. இவங்க ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கேட்பாங்க இதுல அசம்பிளி எலெக்ஷன்ல. அப்போ அது சிக்கலா இருக்கு, அது அதிமுக ஓட்டுன்னு சொல்லிடுவான், எனவே நாம பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு போன்னு சொல்லி கருத்துருவாக்க அரசியல்ல 18 விழுக்காடு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக பாமக இன்னும் மத்தெல்லாம் சின்ன கட்சி தான். அதிமுக 23 விழுக்காடு தான். இப்போ பாஜகவுடைய அடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா சார்? பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு 20% வரைக்கும் காட்டுறது, அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை 18 20க்கு கீழே கொண்டு வருது. அது 19 இருக்கலாம், 18 இருக்கலாம், 20 இருக்கலாம். அதாவது அஇஅதிமுகவை விட பாஜக 1 விழுக்காடு அதிகமான வாக்கு, அல்லது அதிமுகவும் பாஜகவும் சமமான வாக்கு சதவீதம் எதிர்கூடிய கட்சி என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது. ஏற்படுத்தி விட்டால் 234 சீட்ல நீ 117 நான் 117 என்ற இடத்திற்கு பாஜக அதிமுகவை நகர்த்தும். அப்படி நகர்த்திய பிறகு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு சொல்றாங்க பாருங்க, டிட்டோ மகாராஷ்டிரா மாடல் சார், டிட்டோ மகாராஷ்டிரா மாடல். ஏக்நாத் ஷிண்டேவாக எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுவார். முதல்ல கொஞ்ச நாளைக்கு அவரை வச்சுப்பாங்க தேவைப்படுற வரைக்கும். இப்ப முடிஞ்சது. இப்ப ஏக்நாத் ஷிண்டேவை தூக்கி துற வீசியாச்சு, அங்க தேவேந்திர பட்னவிஸ். அந்த மாதிரி முதல்ல கொஞ்ச நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் வைத்துக் கொண்டு மெல்ல 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 ஊடுருவி விட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது பாஜகவின் திட்டம். இதற்கு தெரிந்தே துணை போகிறார் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இது சார்ந்த திட்டங்களை பேசுவதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கும் என்பது என்னுடைய ஐயப்பாடு, என்னுடைய சந்தேகம். ஒரு பத்திரிகையாளர் நான் என்னுடைய சந்தேகத்தை வைக்கிறேன். இப்படி ஒரு சந்தேகத்தை வைக்கிறீங்களா அப்படின்னா இதுக்கு நான் ஒரு சான்று தர்றேன். இப்ப இயல்பாக ஒரு கூட்டணி திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமையும்னா அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் ஜான் பாண்டியன், திரு ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அணி ஓரளவு வலிமையான அணியா இருக்கும். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு அணியை கட்டி அமைப்பதற்கு எந்த இடத்துல முயற்சியே எடுக்கல. பாமக அவர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. இன்னும் சொல்ல போனா 10.5 விழுக்காட்டை பத்தி அதெல்லாம் விடுங்க, இப்ப போட்டு எதுக்கு அதை பேசிட்டீங்கிறாரு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காதது மட்டுமல்ல, தேமுதிகவை மறைமுகமா சில இடத்துல விமர்சிக்கிறார். அப்போ இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைந்து விடக் கூடாது என்பதில் அவர் உறுதியா இருக்கிறார். ஏனென்றால் வலிமையான கூட்டணி அமைந்தால் அதிமுக வலுப்பெற்று விடும். அதிமுக வலுப்பெற்றால் பாஜகவால் அந்த இடத்திற்கு வளர முடியாது. பாஜகவின் ஒற்றை நோக்கம் என்பது ஆன்டி டிஎம்கேவாக அதிமுக இத்தனை ஆண்டு காலம் இருந்து விட்டது. ஜெயலலிதா மறைந்து விட்டார். இனி ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக தான் வருவதற்கு, தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அது எப்ப சாத்தியம்னா அதிமுக பலவீனம் அடைந்தால்தான் சாத்தியம். அதிமுக என்ற பக்கெட்ல இருக்கக்கூடிய பந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பக்கெட்டில் இட்டு நிரப்பும் வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கு. பார்வையை வச்சிருக்கீங்க. ஆனா அவர் பிரச்சாரத்தில் பேசும்போது எம்ஜிஆர் அம்மா உருவாக்கிய கட்சி விடமாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பார்வையில் போயிட்டு இருக்கிறாரு. அது பொறுத்து பார்ப்போம். இன்னொன்று, பத்திரிகையாளர்களை அவர் வேதனை தெரிவிக்கிறார். அவர்களுக்கே உதாரணமாக இருக்கணும்,
தமிழக பத்திரிகையாளர்கள்லாம். ஆனால் நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறது வேதனையாக இருக்குது, எப்படி செய்தி வெளியிடுறீங்க? நான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இப்பொழுதும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே விவாதம் நடக்குது, செய்தியாக்குறீங்க. இப்போ திமுக கூட்டணி இருக்குது, அங்கே ஒரு நெல்லையில் நடந்த ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் 117 இடத்துல காங்கிரஸ் நிற்கணும்னு சொல்கிறார் ஒருத்தர், ஒரு நிர்வாகி. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய விவாதமாக எடுத்துக்கல. முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கேட்கணும், நம்ம என்ன சக்கையாக புரிஞ்சு போடுறாங்க, நம்மளை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, செய்தியாக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு விவாதமாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நானே இது சார்ந்த விவாதங்கள் 5-6 விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். அவர் இது சார்ந்த ஊடகங்கள் விவாதிக்கவே இல்லை என்று சொல்வதே முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. திமுக கூட்டணியில் சலசலப்பா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரியான தலைப்புகள்ல நானே 5-6 விவாதங்கள்ல பல்வேறு தொலைக்காட்சிகள்ல பங்கேற்றிருக்கிறேன். ஒன்று. ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், திமுகவிடம் கூடுதல் சீட்டை பெறணும் அப்படின்னு பேசுவாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாக ரீதியிலாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டுவாங்க. அதற்கு எதிராக போராட்டங்கள் கூட நடத்துவாங்க. ஆனால் ஒருபோதும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் அல்லது வந்து இந்த வாதங்களில் அவங்க வச்சதே இல்லை. மாறாக சண்டை போட்டதில்லை, அதிகார சண்டை போட்டதில்லை, கொள்கை கூட்டணியாக அது இருக்கிறது. ஆனால் இங்க சிக்கல் என்ன? அமித்ஷாவே சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் முதலமைச்சர்னாரு. கூட்டணி அமைச்சரவை என்று அமித்ஷா சொல்லிவிட்டார் தெளிவாக. வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவை தான், கூட்டணி ஆட்சி தான், உறுதியா சொல்றாரு. அப்படி திமுக அணியில யாராவது சொல்றாங்களா? கூட்டணி அரசு வந்தால் நல்லது அப்படிங்கிற கருத்து வேறு. நாங்க ஜெயிச்ச பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் யார், யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை என்பதை நாங்கள் கூடி பேசி முடிவெடுப்போம் அப்படி என்னைக்கா திருமாவளவன் சொல்லியிருக்காரா? இடதுசாரிகள் சொல்லியிருக்கிறார்களா? ஆனால் அமித்ஷா சொல்றாரு. உங்களால அதை கண்டிக்க முடியல? இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நீங்க இதை மட்டும் விவாதிக்கிறீங்கன்னா சரி. கடந்த காலங்களில் நீங்க 2G காலகட்டம் வந்த பொழுது எல்லா ஊடகங்களும் எப்படி பேசின? இன்றைக்கு திமுகவையும் மற்றவர்களையும் ஊடகங்கள் என்றைக்கு திமுகவிற்கு சாதகமாக கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றன? அப்ப இந்த காலத்துல இருக்கா சார்? இந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்பதே திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு என்பதாக இவர்கள் ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகிறார்கள். ரெண்டுக்குமான வித்தியாசம் சொல்றேன். கடந்த காலங்களில் எப்படியா இருந்துச்சு? எவ்வளவு எத்தனை? அப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய செய்தியாளரை வைத்து விஜயகாந்த் அவர்கள் போகுமிடம் வருமிடமெல்லாம் மைக்க போட்டு விஜயகாந்த் அவர்களை டென்ஷன் ஆக்கி கேள்வி கேட்டு அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு விஜயகாந்தின் மீதான பிம்பத்தை மாற்றியதில் அன்றைக்கு அஇஅதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியாக இருந்த அந்த தொலைக்காட்சிக்கு ஒரு பங்கு இருக்குதா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் மறந்துடுவாங்க. சோ பத்திரிகையாளருடைய வேலை கேள்வி கேட்பது. பத்திரிகையாளர்கள் இந்த கேள்விகளை எழுப்பத்தான் செய்வார்கள். நீங்க வந்து இவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சார், அஜித்குமாருடைய அந்த இது நடந்துச்சு, கோவில்ல இருந்த காவலர் அஜித்குமாருடைய காவல்துறை தாக்குதலில் அவர் வந்து மரணமடைந்தார் என்று வருகின்ற பொழுது அது குறித்தும் ஊடகங்கள் விவாதித்தன. அதே மாதிரி வேங்கை வயல் குறித்து ஊடகங்கள் விவாதித்திருக்கின்றன. கவினின் ஆணவ படுகொலை குறித்து ஊடகங்கள் விவாதித்திருக்கின்றன. ஏன் முதலமைச்சரிடமே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். எல்லாமே நடந்திருக்கிறது. ஆதவர்ஜுனா விசிகாவின் சார்பில் விஜய் அப்போ வந்து விசிகாவில் இருந்த போது அவர் வந்து திமுகவிற்கு எதிரான வாதங்களை வைத்த போது அது குறித்து விவாதங்கள் நடந்திருக்கின்றன. விஜயை வைத்து அம்பேத்கர் தொடர்பான ஒரு நூலை ஒரு பத்திரிகை வெளியிட்ட போது அது தொடர்பான விவாதங்களும் இங்கே நடைபெற்றன. சோ இன்னும் இவர் என்னமோ வந்து அப்படிலாம் நடக்கலாம் சொல்றாரு. அப்படிலாம் இல்ல. ஊடகங்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்கின்றன. உங்களை நோக்கி கேள்வி கேட்கின்ற பொழுது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அதுக்கு ஊடகவியலாளர்களிடம் கோவப்பட்டு ஒன்று நடக்கப்படும். சரி, இவங்க தான் இப்படிலாம் சொல்றாங்கன்னா முதலமைச்சரும் கரூர் மாநாட்டில் பேசுறாரு, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு அப்படிங்கிறாரு. அதில் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தப்ப என்ன பேசினாரு செந்தில் பாலாஜியா, இப்போ வந்து என்ன பேசுறாருன்னு பாருங்க அப்படின்னு வீடியோ காட்டுறாரு. ஊழலில் இருந்ததாக சொல்லி முதல்ல பேசுனீங்க, அப்படி ஏற்பட்டவருக்கு ஏன் அமைச்சராக்கி ஏன் அழகு பார்க்குறீங்க? இப்போ இதுலேருந்தே தெரியுதா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. சார் அரசியல்ல இப்ப இது எல்லா கட்சிக்கும் பொருந்துமா இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி இந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஹேமந்த பிஸ்வா சர்மா என்னவா இருக்காரு, நீங்க முதலமைச்சராக ஆக்கி விட்டீங்க.
அஜித் பவாரை என்ன ஆக்கி இருக்கிறீங்க, பிரஃபுல் பட்டேல் இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க, சுவேந்து அதிகாரி. நீங்க இது இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அப்படி எடுங்களேன். எவ்வளவோ நடந்திருக்கு, கிட்னி பிரச்சனையே நடந்திருக்கு, திமுக எம்எல்ஏ மாட்டியிருக்கிறாரு, அதெல்லாம் பெருசாக்கல இவங்க. ரெண்டு விஷயம் சார், அந்த கிட்னி விவகாரத்தை நான் ரொம்ப நாள் ஒன்று பேசணும்னு வச்சிருந்தேன். நன்றி உங்களுக்கு முதல்ல இந்த கேள்வி எழுப்பியதற்கு. சார் எவ்வளவு அப்பட்டமான பொய் பாருங்களேன். கிட்னி திருட்டுங்கிறாங்க. கிட்னி திருட்டுக்கு அது அங்க வழக்கு அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கா, புகார்தாரர் அப்படித்தான் புகார் கொடுத்துருக்காரா? கிட்னி திருட்டாது. அங்க சிக்கல் என்ன? கிட்னி ஒருத்தர் தானமா கொடுக்குறாரு, அவருடைய உறவினருக்கு கொடுக்குறாரு, தெரிஞ்சு புரிந்து கையொப்பமிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை குறைவாக இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அது குடிச்சாரு, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அதான். யாரையும் கடத்திட்டு போய் கிட்னி திருடுனதாக அங்க குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. அப்படி இருந்தால் அதுதான் குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு குறித்தும் இந்த அரசு முறையான விசாரணையை நிச்சயம் செய்யும். உங்களை மாதிரி கொடநாடு கொலையை மூடி மறைப்பதற்கு அதிமுக முயற்சித்தது போல, ஜெயலலிதாவுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்றே நீங்கள் சொல்லாமல் இருந்தது போல, இவ்வளவு கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது ஒரு வீடியோ, ஒரு போட்டோ மக்கள்கிட்ட ஜெயலலிதா எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சுன்னு மக்கள்கிட்ட போல சொல்லிப்பாங்களா? இவங்க நீங்க தானே அன்னைக்கு ஆட்சியில் இருந்தீங்க சார். எல்லா பிரச்சனையும் ஊடகங்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றன. இவர்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு அமைச்சர், ஒரு நிர்வாகி செய்யக்கூடிய தவறை வைத்து நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியை நோக்கி அப்படிதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, மணிகண்டன் என்று உங்களிடம் ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணோடு, அவர் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க. என்னன்னு, ஏன்னா அவர் அந்த பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளதான் ஆசை காட்டி பாலியல் வல்லுறவு செய்தார்னு. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு? அதை எடுத்து பேசிட்டு இருக்காரு டெய்லி ஊடகங்கள். இது மாதிரி எத்தனை இருக்கு? அதிமுக நோக்கி அடுக்கட்டுமா இந்த மாதிரி? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையினுடைய பல கோடி ரூபாய் மதிப்புல சொத்து வாங்கினாரு அப்படின்னு ஒரு பட்டியல் வந்துச்சு. அதிமுக பத்தி இன்னைக்கா பேசுதா? 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதே எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி எல்லாம் கேட்டாரு. சோ அரசியல்ல இப்ப சொல்றதுக்காக சொல்றேன், இவங்க அவங்க எங்க சேர்த்துக்கிட்டாங்க, இவங்க அங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளிலும் இது நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ அதே பாஜக முன்னாள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு சொல்றாரு. எவ்வளவு பேசுறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், என்னுடைய பார்வை என்பது பரந்துபட்ட அளவில் கொள்கை அடிப்படையிலானது. கொள்கை அடிப்படையில் தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும். கொள்கை அடிப்படையில் ஒரு திராவிட மாடலை கையில் எடுத்திருப்பதால், சமூக நீதி கருத்துக்களை கையில் எடுத்திருப்பதால் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது. நீங்க 11.19 விழுக்காடு என்பது மந்திரத்தில் வந்த வளர்ச்சி இல்ல, மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறது இல்ல, யாரோ திடீர்னு நடந்த அப்படிலாம் இல்ல. அப்போ இந்த அரசு முறையாக அதுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒர்க் பண்ணிருக்கிறாங்கிறதான உண்மை. சோ இவ்வளவு திட்டங்களை தீட்டி இருக்கிறது இந்த அரசு, எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. அது மக்களை சென்றடைந்திருக்கிறது. பயனாளர்கள் நம் கண்முன்னால் நிற்கிறார்கள், நாம் அன்றாடம் பார்க்கிற அந்த பயனாளிகளை. எனவே ஆக்கப்பூர்வமான அரசியலை எடப்பாடி கே பழனிசாமி போன்றவர்கள் செய்ய வேண்டும். அதை விடுத்து தனி மனித தாக்குதலில் ஒருமையில் பேசுவது, ஒரு முதலமைச்சர் ஒருமையில பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கேட்கிறாரு, நேற்று முதலமைச்சர் அதான் கேட்டார். என்னங்க ஒருமையில பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி? நான் இப்போ வரைக்கும் விமர்சிக்கிறேன், ஒருமையில விமர்சிச்சிருக்கேன். மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லிதான் நான் என்னுடைய விமர்சனம் பார்வை வைக்கிறேன். அதுதானே ஜனநாயகத்தில் சரியான ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரை நீங்கள் ஒருமையில் பேசுவேன் என்று சொன்னார். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஊடகம் ஐயோ பாருங்க இதை கேட்கலாம் அப்படிலாம் இல்ல. ஒன்று சொன்னீங்க, பொருளாதாரம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் நீங்கள் இப்போ பேசும்போது குறிப்பிட்டீங்க. இந்த திராவிட மாடல் அரசு என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டீங்க. இப்போ இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் இவர் சொல்லும் பொழுது பாஜக மாநில முன்னாள் தலைவர் மண்குதிரையில் காவிரி ஆற்று நோக்கி போகிறாரு, கரூருக்கு வந்திருக்கிறாரு, அதில் ஆற்றுல வர்ற வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார், அவர் தப்பிக்கிறதே பெரிய விஷயம். அவர் சொன்னார்னா அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், வாழும் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இல்ல, அவர் அந்த செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி தான் சொல்றாரு. ஏற்கனவே எப்படி பேசினாரு, இப்ப இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சொன்னார்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் சொன்னார் 1967 சத்ரபதி சிவாஜி
தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு சொன்னவர். இல்ல அவரை பத்தி நீங்க வந்து அவரை பத்தி நம்ம பதில் சொல்ற அளவுக்குலாம் நீங்க அவருக்கு ஒரு பெரிய ஜீனியஸ். அந்த ஜீனியஸ்ட நாங்க வந்து அன்போடு கேட்பது, முதல்ல அந்த ரஃபேல் ஆட்சிக்கு பில்ல கொடுங்க. உங்க கட்சிக்காரன் உங்களை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான், எப்படா இவ்வளவு சொத்து வாங்கினேன்னு. நான் என்ன கேட்கிறேன் சார், வீட்டு வாடகையை கொடுக்க முடியாம தானே இருந்த நீ? நண்பர்கள் தராதா சொன்னாரு. உங்க நண்பர்கள் வீட்டு வாடகை கொடுத்ததாக தானே சொன்னார்கள். அண்ணா அவருடைய வீட்டு வாடகையை யார் கொடுத்தாங்க? நண்பர்கள் கொடுத்தார்கள், அப்படித்தானே சொன்னார் அவரு. இப்ப நீங்க வீட்டு வாடகை நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்த சொத்து எங்க இருந்து வந்துச்சு? அதெல்லாம் வரும், இனிமே ஒண்ணுன்னா வரும். நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசு தானே கொடுத்துச்சு. நாங்களா சொன்னோம், ஒன்றிய அரசு தான் சொல்லிக்கிறது 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அரசா சொல்லிச்சு. அப்போ ஒன்றிய அரசு தவறான தகவல் கொடுத்தது என்று ஒன்றிய அரசை பாஜக அரசே குற்றம் சாட்டுகிறாரா? 100 தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில், உயர்கல்வி நிறுவனங்களில் 17 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. தமிழ்நாடு தான் அது முதலிடம். எல்லாமே ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா தானே. அப்புறம் அண்ணா மறுக்க போறாரா? எல்லாமே போயின்னு சொல்ல போறாரா? அப்ப ஒன்றிய அரசு போய் சொல்லி இருக்குன்னா நீங்க கேட்க வேண்டியது எங்க இல்ல, மோடி அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு தான் கேட்கும். சோ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் மண்குதிரை அல்ல. ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையை நம்பி பயணிப்பவரும் அல்ல. எப்படி வந்து கொடுங்கோலன் ஹிட்லரையும் கொடுங்கோல் ஆட்சிகளையும் வந்து ஸ்டாலின் வீழ்த்தினார் என்று வரலாற்றில் பார்க்கிறோமோ, அதே மாதிரி இங்க நாம வந்து இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு அவர் மிக வேகமான குதிரையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்க கட்சியை பாருங்க, குறிப்பா பாஜகவை பாருங்க. பாவம், ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக மாட்டார், ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை. நீங்க அவர் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் வென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அசைக்கவே முடியாது 56 இன்ச்சு மார்புன்னு சொன்னீங்க. தனித்த பெரும்பான்மை வாங்குவதை கூட முடியாமல் போய் தவிச்சு தண்ணி குடிச்சு இன்றைக்கு சந்திரபாபு மற்றும் நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவோடு சிறுபான்மை ஒரு அரசாக, மைனாரிட்டி கவர்மெண்டாக இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியை ஒப்பேத்தி ஓட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. நீங்க மோடியை பத்தி கவலைப்படுங்க, ஸ்டாலினை பத்தி கவலைப்படாதீங்க. தமிழ்நாடு மக்கள் ஸ்டாலின் பக்கம் நிற்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கருத்துக்களை பார்த்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.